மலேசியா கோலாலம்பூர் நான் டே 1 வந்ததுக்கப்புறமா நான் கேஎல் சென்ட்ரல்லேருந்து இந்த மெட்ரோ தான் எடுத்து என்னோடய அக்காமடேஷனுக்கு நான் போகிறேன். இது எல்ஆர்டி, இது வந்து கெலன ஜெயா லைன். இங்கே காட்டியிருக்க அந்த ரெட் லைனில் கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து நான் வந்து தங் வாங்கி அப்படிங்கிற மெட்ரோக்கு போய் அங்கேருந்து என்னோட அக்காமடேஷனுக்கு நடந்து போகிறேன். இந்த அக்காமடேஷன் வந்து கோலாலம்பூர் சிட்டி சென்டர்லேயே இருக்கிற ஒரு அக்காமடேஷன். அங்கேருந்து ட்வின் டவர் ரொம்ப வாக்கபிள். ஸோ அதோட மேப்பை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதை நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் வந்து தன் வங்கிக்கு இதுலேருந்து வந்து ரீச் ஆகிட்டேன். அடாடா, இங்கே பாருங்கள், கோலாலம்பூர்னா சும்மா வாங்க, அதோட ஸ்கை ஸ்கிராபரே வராங்க. இது வந்து சிட்டி சென்டர், கோலாலம்பூர் சிட்டி சென்டர்னு சொல்கிறாங்க, கேஎல்சிசி. ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. ஆஃபீஸ் பில்டிங் எல்லாமே இருக்குது. பெட்ரோனஸ் அந்த ட்வின் டவர் கூட ஒரு ஆஃபீஸ் உள்ள ஒரு ட்வின் டவர் தான். ஆனால் இன்றைக்கி அது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் ஆயிடுச்சு. ஆஹா, எவ்வளோ அருமையான பாரு. சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மோனோ ரயிலே வந்துடலாம் கேஎல் சென்டரில். நான் வந்து மெட்ரோலேயே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரேன். பட் ஆனால் மோனோ ரயில்லையும் வரலாம். மோனோ ரயில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். வாங்க கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த நேராக போயிட்டு அப்புறம் அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம ரைட் எடுத்தோம்னா நம்ம அக்காமடேஷன் பண்ணுறோம். ஸோ அதுதான் நான் நடந்து போகிறேன். இங்கேருந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்குது மலேசியா. ஏகப்பட்ட ஸ்கூட்டர்ஸ் போயிட்டே இருக்குது, சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. மீன்வெயில் மோனோ ரயில் காட்டிக்கிட்டே இருக்கு. நடந்து போகிற பாதையே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த ஸ்கை டவர், அந்த கோலாலம்பூர் ஸ்கை டவரும் பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம அதையும் போய் பார்க்க போகிறோம். அங்கங்கே கொஞ்சம் கிராசிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசியாக நம்ம அக்காமடேஷனுக்கு வந்துட்டோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம். நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற அந்த அக்காமடேஷன். சூப்பராகவே கிச்சனோட ரொம்ப அருமையாகவே இருக்குது. அது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில், ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் வித் பெட்டு, உங்களுக்கு லிவிங் அண்ட் கிச்சன், வார்ட்ரோப். அதே மாதிரி நமக்கு வந்து அட்டாச்சு ஒரு பாத்ரூம். ரொம்ப விஸ்தாரமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஃபேமிலி ஸ்டே பண்ண முடியும். 3 பேர் தூங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெட்டு. ரொம்பவே சீப்பாக தான் கிடச்சிது. 3000 ரூபாய்க்குள்ள தான் கிடச்சிது ஒரு நாளைக்கு. இது எதுக்குன்னு தெரியல, கண்ணாடி வச்சுருக்காங்க இப்போது ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும். இங்கேருந்து பார்த்த வியூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.